அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் சனி பகவானை கண்டு இந்த 8 லக்னக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற தலைப்பை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் மக்களிடையே சனி என்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு பயம் நிலவுகிறது. இந்த உலகில் நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது ஒன்று இருக்கும். ஆனால் எது நல்லது எது கெட்டது என்று எளிதில் சொல்லிவிட இயலாது. பகல் நல்ல சக்தி, இரவு கெட்ட சக்தி என நாம் கூறினால், பகலில் கடுமையாக உழைத்து இரவில்தான் நாம் நிம்மதியாக உறக்கம் கொள்கிறோம். எனவே நாம் கெட்டது என நினைக்கும் இடத்திலும் நல்லது உண்டு. சனி பகவானை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். சனி பகவானை ஆயுள்காரகன், கர்மக்காரகன், மந்தன் என கூறுவார்கள். ஒரு ராசியை கடக்க 2.5 வருடம் எடுத்துக்கொள்ளும். மொத்தம் 12 ராசியை கடக்க 30 வருடம் ஆகும். ஒரு சுற்றி முடிக்க சனி பகவானுக்குத்தான் அதிக காலம் ஆகும். பொதுவாக சனி பகவானை கண்டு நான் சொல்லும் இந்த 8 லக்னக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் சனி பகவானை கண்டு துலாம் லக்னக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. துலாம் லக்னக்காரர்களுக்கு முதல் யோகர் சனி பகவானே. எனவே துலாம் லக்னக்காரர்கள் சனி பகவானை கண்டு 100% பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சனி பகவான் துலாம் லக்னக்காரர்களுக்கு 100% நன்மை அளிப்பார். அடுத்து ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், மகரம் மற்றும் கும்பம். இந்த 7 லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் அவ்வளவு கெடுதல் செய்வதில்லை. 50% நன்மை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஸ்தானத்தை பொறுத்து அதிக நன்மை அளிப்பார் சனி பகவான். இந்த 7 லக்னக்காரர்கள் சனி பகவானை கண்டு அஞ்ச வேண்டாம். அடுத்து மேசம், விருச்சகம், கடகம், சிம்மம். இந்த 4 லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் கெடுதல் செய்யக்கூடியவராக உள்ளார். எனினும் லக்னாதிபதி வலுபெற அந்த கெடுதலையும் சமாளித்து கொள்ளும் தன்மை உங்களிடம் இருக்கும். சனி பகவான் தரும் கெடுதலை சமாளிக்க ஒரு எளிய பரிகார முறை உங்களுக்கு கூறுகிறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் என்று பார்ப்போம். சனி திசை நடப்பில் உள்ளவர்கள், அஷ்டம சனி, 7.5 சனி மற்றும் அஷ்டார்த்தம சனி நடப்பவர்கள் இந்த பரிகாரம் செய்து வர 100% மாற்றம் நிகழும். பொதுவாக இந்த பரிகாரத்தை எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம், நன்மை உண்டாகும். பரிகாரத்தை பார்ப்போம். சனிக்கிழமை அன்று காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராடிவிட்டு சூரிய பகவானை வணங்கி தரையில் அமர்ந்து ஓம் கிளி சிவா என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அடுத்து சனி திசை, அஷ்டம சனி, 7.5 சனி நடைபெறும் காலங்களில் சனிக்கிழமை அன்று மாமிசம் சேர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. எனவே இந்த பதிவின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதலில் துலாம் லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் 100% நன்மை அளிப்பார். அடுத்ததாக ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், மகரம் மற்றும் கும்பத்திற்கு 50% நன்மை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த 8 ராசிக்காரர்கள் சனி பகவானை கண்டு அஞ்ச வேண்டாம். மேசம், விருச்சகம், கடகம், சிம்மம் இந்த லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் தீமை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனினும் மேற்சொன்ன மந்திரங்களை எந்த ராசிக்காரர்கள் உச்சரித்து வந்தாலும் சனி பகவானின் தாக்கம் குறைந்து சனி பகவான் நன்மை அளிக்கக்கூடியவராக மாறுவார். இந்த மந்திரத்தை உச்சரித்து வருவதன் மூலமாக ஆயுள் நீடிக்கும், சனி பகவானின் தொல்லை அகலும். 12 ராசிக்காரர்களும் இந்த மந்திரங்களை உச்சரிக்க மேன்மை உண்டாகும், உங்கள் வாழ்வில் மாற்றம் நிகழும். குறிப்பாக மேசம், விருச்சகம்,
கடகம், சிம்மம் இந்த லக்னக்காரர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்ல மாற்றம் உண்டாகும், நல்ல பலன் அளிக்கும். நன்றி, வணக்கம்.